Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை இந்த சீக்கிரம் பைபிள் இன்ஸ்டியூட் வகுப்புகளுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். மறுபடியும் நாம் ஒருவரை சந்திப்பது தேவனுடைய சுத்த கிருபை, இரக்கம். அதுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். பிரைஸ் தி லார்ட். உண்மையான ரைட் சொல்லப்பட்ட ஐயா, பாஸ்டர் அம்மா, வந்திருக்கிற தேவ ஊழியர்கள், வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சியான நாள். என்ன நாள் சொல்லுங்க? ஏறக்குறைய நம்ம போன வகுப்புல ஒரு ஆர்டினேஷன் நாளாக நடந்தது. அதுக்கப்புறம் நான் சீக்கிரமா போயிட்டேன். எனக்கு ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இருந்தது, அது போக வேண்டிய கட்டாயம் இருந்தது, போயிட்டேன். கடைசியா 7 வார்த்தைகளை எடுத்து தியானிச்சோம். அதுல 2வது வார்த்தை இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்ற வார்த்தையை நாம் தியானிச்சோம். இன்றைக்கு கூட ஒரு காரியத்தை நம்ம தானியல் தீர்க்கதரிசி புஸ்தகம் ஆரம்பிச்சோம், அதோடய நிற்குது. அதை நம்ம கண்டினியூ பண்ணணும். இன்னும் கொஞ்சம் பாடங்கள்லாம் விட்டு போயிருக்கு, அதெல்லாம் முடிச்சிட்டாலும் நம்ம பட்டமளிப்பு பரிச்சை அப்புறம் பட்டமளிப்புக்கு போயிடலாம். ஐயா நம்ம சொன்னப்பட ஐயா அதை சொல்லுவாங்க, டேட் எப்போ நடக்கும்னு சொல்லுவாங்க. கதநாமத்துக்கு சூத்திரம். ஒரு வசனத்தை ஒரு வாசித்து காண்பிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 8ஆம் அதிகாரம். எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அடுத்தது போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு இந்த ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு அடுத்த வகுப்புல கட்டாயம் கர்த்தருக்கு பேரால தானியலை நம்ம தொடரலாம். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்துல 2 வசனங்களை வாசித்தோம். 14-15. எசேக்கியேல் 8:14-15. என்னை கர்த்தருடைய ஆலயத்துக்கு வடக்கு வாசலை நடையில கொண்டு போனார். இதோ அங்கே தம்மூசுக்காக அழுது கொண்டிருக்கிற ஸ்திரீகள் உட்கார்ந்திருந்தார்கள். அப்பொழுது அவர் மனுபுத்திரன், இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னும் காண்பாய் என்று என்னுடனே சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப ஆண்டவர் எசேக்கியேல் தீர்க்கதரிசியை தரிசனத்துல கொண்டு போறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா அவர் தானியேல் காலத்துல வாழ்ந்தவன். தானியேல் காலத்துல வாழ்ந்தவன். அது குறிப்பா இந்த சம்பவம், இந்த தீர்க்க தரிசனம், இந்த தரிசனம் பார்த்தீங்கன்னா 592 கிமு BC அவன் தரிசனம் காண்கிறான். அப்போ அவனுக்கு 31 வயசு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா அவன் யூதா தேசத்தை சார்ந்தவன். அவன் 30 வயசுல தீர்க்கதரிசி ஆயிட்டான். இப்போ இதை சொல்லும் போது அவனுக்கு 31 வயசு. எசேக்கியேல் தீர்க்கதரிசி பார்த்தீங்கன்னா 22 வயது வரைக்கும் 22 வயசு வரைக்கும் அவன் எங்க இருந்தான்? யூத
யூதா தேசத்தில் இருந்தார். அதுக்கு பிற்பாடு 22 வயசுக்கு பிற்பாடு பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போனார். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க தானியேல் தீர்க்கதரிசி புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் பார்த்தீங்கன்னா நேபுகாத்நேச்சார் என்ன பண்றான்? சிறந்த ஆட்களை, தானியேல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள ராஜா குலத்தார் துறைமார்களிலும் யாதொரு வாசிங்க. அப்பொழுது மாசம் இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கண்ணில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க பெருமை உள்ளவர்களுமாகிய வாலிபரை கொண்டு வரவும் அவர்களுக்கு கல்நெய்யரின் வெறுப்பையும் பாஷையும் கற்றுக் கொடுக்கவும் ராஜா தன் பிரதானின் தலைவனாகிய அஸ்போனாசுக்கு கற்பித்தார். பார்த்தீங்கன்னா 22 வயதா இருக்கும் பொழுது ஒரு பெரிய ஆபத்து ஏற்படுகிறது எசேக்கியேலுக்கு. என்ன ஆபத்து? நேபுகாத்நேச்சார் மன்னன் என்ன பண்றான்? அவன் யூதா தேசத்தை பிடிக்கிறான். யூதா தேசம் பிடிப்படுகிறது. அவன் பிடித்த உடனே அவன் என்ன பண்றான்? அங்க இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள நல்ல ராஜ குலத்தை சேர்ந்தவர்கள், துறைமார்கள், யாதொரு மாசு இல்லாதவர்கள், அழகானவர்கள், சகல ஞானத்தில் தேறினவர்கள், அறிவில் சிறந்தவர்கள், கல்வியில் நிபுணர், ராஜாவின் அரண்மனையில சேவிக்க திறமை உள்ளவர்கள், இப்படி வாலிபர்களை என்ன பண்றான்? பிடிச்சி தன் தேசத்துக்கு கொண்டு போறான். புது அப்படிதான் போர்ல ஒரு ராஜா இன்னொரு ராஜா பிடிக்கும் போது அவன் என்ன பண்ணுவான்? அதே மாதிரிதான் செய்வான். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். இங்கே தானியேல் 605 கிங்குள்ள 605 BC-ல கிங்குள்ள அவன் பாபிலோன் சிறையிருப்பு. அவனுக்கு 22 வயசா இருக்கும் பொழுது நேபுகாத்நேச்சார் பாபிலோனுடைய அரசன், இன்னைக்கு ஈராக் 605 கிமுல அவன் இஸ்ரேல் யூதா தேசம் மீது படையெடுத்து அவன் தானியேலையும் தீட்டு வந்துடலாம். தானியேல், சாத்ராக், மேஷாக், அதோட யாரை இப்படி அவங்களோட சேர்ந்து யாரை கொண்டு வந்துடலாம்? எசேக்கியேலையும் கொண்டு போயிடலாம். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ 22 வயசுல அது சிறைப்பட்டு போகிறார். நீங்க பாத்தீங்கன்னா தானியேலுக்கும் எசேக்கியேலுக்கும் 2 வயசு வித்தியாசம். தானியேல் 2 வயசு சின்னவன், எசேக்கியேல் 2 வயசு பெரியவன். எல்லாம் ஒரே யூதா தேசத்தை சார்ந்தவன். யூதான்றது சென்னை பட்டணம் தான் இருக்கும், அவ்வளவுதான், சின்ன பகுதி, ஒரு சிறிய தேசம். ஆமா, ஒரு சிறிய தேசம். அந்த தேசத்தை நேபுகாத்நேச்சார் பிடிக்கிறான். பிடிச்சி என்ன பண்றான்? அங்க இருக்கிற வாலிபர்கள்லாம் சிறையில் பிடித்து கொண்டு போகிறான். அதுல ஒரு ஆள் தான் எசேக்கியேல். தானியேல் அதுல ஒரு ஆளு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ஒரு ஆள். இப்படி சில 1000 வாலிபர்களை என்ன பண்றான்? தான் தேசத்துக்கு கொண்டு போறான். சிறந்தவர்களை கொண்டு போறான். ஒண்ணுத்துக்கு லாக்கி தான் கொண்டு போயிடறான். புரோஜனம் இருக்கிற ஆட்களை என்ன பண்றான்? சிறந்தவர்களை கொண்டு போறான். அதுல ஒரு சிறந்தவன் யாருன்னா எசேக்கியேல். கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேலுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா 16 வயசு வரைக்கும் நல்லா தான் இருந்தது. அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. 16 வயது வரை படிக்கிறான். 18 வயது வரை நல்ல ஞாபக சக்தி சிஸ்டருக்கு. 18 அதாவது வயது வரை
அது 609 கிமு வரை. அன்னைக்கு யோசியான்னு ஒரு ராஜா ஆட்சி செய்தாங்க. யோசியா, யூதா தேசத்தை யோசியான்னு ஒரு ராஜா. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யோசியா, யூதா அரசன் ஆட்சி வரை. நிம்மதியா வாழ்ந்தான். எசேக்கியேலுக்கு 18 வயசு வரைக்கும் பிரச்சனையே இல்லை. ஆனா 18 வயசுல தான் அவனுக்கு பிரச்சனை ஆரம்பிக்கிறது. அன்னைக்கு யோசியான்னு ஒரு மன்னன் இருக்கிறான். அவன் ரொம்ப தேவ பக்தி இருந்த மன்னன். அவன் காலத்துல பெரிய எழுப்புதல் ஏற்பட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா அன்னைக்கு 2 தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். ஒண்ணு எரேமியா, இன்னொன்னு உல்தா. ஒரு பெண் தீர்க்கதரிசி இருந்தா, எரேமியான்னு ஒரு தீர்க்கதரிசியா இருந்தான். 2 தீர்க்கதரிசி. ஒரு சின்ன சென்னை அளவு பட்டணத்துல 2 பெரிய தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. யாரெல்லாம் இருந்தா? எரேமியா, உல்தா. அப்ப 18 வயசு வரைக்கும் பொற்காலம். இப்போ என்னென்ன கூத்துலாம் நடந்து போச்சு உலகத்துல. ஈரான் போர் யாராவது எதிர்பார்த்தாங்களா? கேஸ் சிலிண்டர் 9000 ரூபாய்க்கு விற்கணும் யாராவது எதிர்பார்த்தாங்களா? யாரும் எதிர்பார்க்கல. அப்படிதானே? இப்படி ஒரு பெரிய கொடிய போர் நடக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. யாருமே சொல்லல. தீர்க்கதரிசனம். ஆமா, தீர்க்கதரிசிகளே இல்லை. தீர்க்கதரிசி இல்லாத ஒரு உலகத்துல நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். 800 கோடி ஜனத்துல ஒரு தீர்க்கதரிசி கூட இல்லை. ஒரு ஆள் கூட வந்து தீர்க்க தரிசனம் சொல்ல. முன்னால ஜனவரி 1ஆம் தேதி ஆனா ஏதோ தீர்க்க தரிசனம் சொன்னாங்க, நடக்குதா இல்லையா சொன்னாங்க. ஆனா அது கூட இப்ப சொல்ல யோசிக்கிறான். ஏன்னா யூடியூப்ல போட்டுட்டு அப்புறம் ட்ரோல் பண்றான், கேலி பண்றான். நீ சொன்னியா நடக்கலையான்னு அசிங்கப்படுத்துறான். அதனால இப்ப நம்மளால கொஞ்சம் உஷாராயிட்டான். ஆனா நம்ம போட்டு யூடியூப்ல போட்டா அதை வச்சு என்ன பண்றான், நம்மள மடக்கிறான், அசிங்கப்படுத்துறான். அதனால நம்ம போய் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம்னு ரொம்ப பேர் என்ன பண்ணா திருந்திட்டான். தீர்க்கதரிசிகள் அமெரிக்காவிலும் இல்லை, இந்தியாவிலும் இல்லை, எங்கேயும் இல்லை தீர்க்கதரிசி. அப்போ எவ்வளவு கொடிய காலத்துல நம்ம வாழ்க்கிறோம் பாருங்க. நம்ம வாழ்ற காலம் மிக கொடிய காலம். அப்படிதானே? தீர்க்க தரிசனம் இல்லாத இடத்துல ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்படிதானே? ஏதோ அப்படிதானே சொல்லுது. இப்போ ஒரு கொடிய காலத்துல நம்ம வாழ்கிறோம். ஆனா ஒரு சின்ன பட்டணம், சென்னை சைஸ் தான் ஒரு யூதா தேசம். ஆனா அங்க எரேமியா என்ற சக்தி வாய்ந்த ஒரு பெரிய பழமையான ஒரு ஊழியக்காரன் தீர்க்கதரிசி இருந்தான். அப்புறம் வேற யார் இருந்தா? உல்தா என்கிற பெண் தீர்க்கதரிசி. அவன் எவ்வளவு ஒரு பாக்கியம் பெற்றிருந்தான் பாருங்க. எசேக்கியேல். அப்ப எசேக்கியேல் 18 வயசு வரைக்கும் ஓசியா ராஜா. நீங்க வேதத்துல நான் வாசிக்கிறோம், கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க 2 ராஜாக்கள் 23 அதிகாரம் மற்றும் 2 நாளாக 35 அதிகாரம். 2 ராஜாக்கள் 23 அதிகாரம் அப்புறம் 2 நாளாகும் 35 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா யோசியா காலத்துல பஸ்கா அனுசரித்தது போல அந்த இஸ்ரேல் வரலாற்றிலே அனுசரிக்கப்படல அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படியாய் பஸ்காவை அனுசரித்தான். அவ்வளவு எழுப்புதல். தாவீது காலத்துல அவ்வளவு எழுப்புதல் இல்லை. தாவீதே ஒரு தீர்க்கதரிசி தான். எந்தவனே ஏன் என்னை கைவிட்டு சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பேசின வார்த்தைய அவன் ஒரு 1009 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான் தீர்க்கதரிசனமா. சிலுவையில தான் ஏசப்பா பேசுவார். அவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி. ஆமா, 979 கிமுல 979 BC-ல அந்த 22ஆம் சங்கீதம், அது சிலுவை குறித்து தீர்க்கதரிசன சங்கீதம். ஆண்டவர் வந்துட்டு சொல்லிடுறாரு, ஒரு 1009 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறாரு, எப்பா நான் சிலுவையில வந்து தொங்கும் போது இந்த வார்த்தையை தான் பேசுவேன். ஆண்டவர் 1009 வருஷத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிடுறாரு. என்ன வார்த்தையை பேசணும்ன்றத எப்போ ரெடி ஆகிடுறாரு? ஒரு 1009 வருஷத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆகிடுறாரு. ஆனா நம்மால் எதையும் யோசிக்காம பேசிதான் விலகாம போறான். குடும்பத்துல பிரச்சனை, அந்த நேரம் என்ன தோணுதோ பேசலாம்.
கோபம் வந்துட்டா வாயில வந்ததெல்லாம் பேசலாம். ஆனா பாருங்க, ஆண்டவர் அப்படி பேசுறது இல்லை. நீங்க சிலுவையில 7 வார்த்தை பேசினார் ஆண்டவர். நீங்க கொலோசியர் 2ஆம் அதிகாரத்துல பார்க்கணும், சிலுவையில வெற்றி சிறந்தார். சிலுவையில ஆண்டவர் வெற்றி சிறந்தார். 7 வார்த்தை பேசினாருங்க சிலுவையில. 7 நீங்க பாத்தீங்கன்னா முதல் வார்த்தை, இதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறது. அது வந்து ஏசாயா 53:12 தரிசனம். 2 அக்கிரமக்காரர் நடுவில் சிலுவையில தூங்குவார், அக்கிரமக்காரர்களுக்காக அவர் என்ன பண்ணுவார், வேண்டுதல் செய்வார் என்று அன்னைக்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லிட்டான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில சிலுவையில தூங்கும் போது பிதாவே மன்னிங்கன்னு சொல்லி என்ன பேசு ஒரு வார்த்தையை பேசுவார்னு யார் சொன்னா? ஏசாயா. ஏசாயா பாத்தீங்கன்னா 711 கீழ்மூல அந்த தீர்க்க தரிசனத்தை சொல்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில அந்த வார்த்தையை பேசுறதுக்கு 741 வருஷத்துக்கு முன்னாடி, 741 இயர்ஸ் முன்னாடி என்ன பண்றான், அவனுக்கு வெளிப்படுகிறது. ஆண்டவர் சொல்லிடுறாரு. இப்ப 740 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, இந்த வார்த்தையை நான் பேசுவோம்பா. ஆண்டவர் பாருங்க, எல்லாமே முன்னாடியே பிளான் பண்ணி பேசுறாரு. அதனாலதான் சங்கீதம் 12:6 வாசிக்கிறோம். அவனுடைய வார்த்தை எப்படி இருக்குதான், எப்படி இருக்குது? 7 முறை புடமிடப்பட்ட, எப்படி வெள்ளி வந்து மண் புகையில புடமிடப்படுகிறதோ 7 தடவை உருக்கி எல்லா அழுமே நீங்கிதான் ஒரு சுத்தமான வெள்ளி கிடைக்கும். அதே மாதிரி கர்த்தருடைய வார்த்தை புடமிடப்பட்ட வார்த்தைகள் வேற சொல்லுது. வெள்ளியை உருக்கிற மாதிரி உருக்கி அவர் பேசுகிறார். அது 1009 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பேசணும்னு யோசிச்சிடுறாரு. 741 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பேசணும்னு தீர்மானம் பண்ணிடுறாரு. நம்மளால அப்படி இல்லை. அப்படியே வரோம், கோபத்துல வாயில வந்ததெல்லாம் பேசிட்டு போயிடுறான். கேட்டா கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் பிரதர், கொஞ்சம் டென்ஷன், கொஞ்சம் பிபி இருக்கு பிரதர், அதான் விளையாட போறான். வீட்டுல குடும்பத்துல ஏன் சண்டை, புருஷன் மஜாதி ஏன் சண்டை, யாருக்கு ரெண்டுமே யோசிக்கிறது இல்லை. ரெண்டும் யோசிக்காம பேசிதான் பிரச்சனை. ஆனா ஆண்டவர் அப்படி பேசுறதே இல்லை. பக்காவா பிளான் பண்றாரு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி கூட பிளான் பண்றாரு, 740 வருஷத்துக்கு முன்னாடி கூட பிளான் பண்ணி பேசுறாரு. இப்ப அவரை, ஏன்னா அவரை மாதிரி நம்ம பேசினாதான் நம்ம கலங்கும், அப்பதான் வெற்றி கிடைக்கும். சிலுவையில அதான் பேசினாரு. திடீர்னு சிலுவையில அந்த நேரம் பேசிடல, எல்லாம் பக்காவா பிளான் பண்ணிட்டாரு. கர்த்தநாமத்துக்கு சுத்திரம். இங்கே யோசியா மாதிரி ஒரு ராஜா கிடையாது. அவன் காலத்துல அப்படி ஒரு எழுப்புதல், தாவீது காலத்துல கூட அப்படி எழுப்புதல் இல்ல, சாலமோன் காலத்துல கூட அப்படி எழுப்புதல் இல்ல, மோசே காலத்துல கூட அப்படி ஒரு எழுப்புதல் இல்ல. ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த அரசன் அவன் யோசியா. பஸ்கா அவனை மாதிரி யாரும் செலிப்ரேட் பண்ணவே இல்லை வரலாற்றுல, இஸ்ரேல் வரலாற்று வேத சொல்லுது. அது மாத்திரம் செல்வ செழிப்பு, நல்ல செல்வ செழிப்பும். ஒரு ஊழியக்காரன் ஆட்சி செய்யும் பொழுது 2 தீர்க்கதரிசிகள், நல்ல தீர்க்கதரிசி 2 பேரும், எரேமியாவும், ஆமா 2 நல்ல தீர்க்கதரிசி சொன்னா அப்படியே நிறைவேறும். கர்த்தரோடு பேசுகிற, கர்த்தருடைய வார்த்தையை பேச்சுக்கொள்கிற ஒரு தீர்க்கதரிசி. அப்போ நல்ல 18 வயசு வரைக்கும் எசேக்கியேலுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, வாழ்க்கை சும்மா சுகமோகமா தான் இருந்துச்சு. ஆனா 18வது வயசுல அவனுக்கு ஒரு மண்டகாயம் பிடிச்சது. அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து, என்ன பிரச்சனைனா 18 வயசா இருக்கும்போது நீக்கோ 2 என்கிற எகிப்திய அரசன் வந்து யூதா தேசத்தை பிடிக்கிறான். பிடிச்சிட்டு அவன் ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்றான். இப்ப ஈரான்ல ஒரு ஆட்சி மாற்றம் தானே ஏற்பட்டிருக்கு. ட்ரம்ப் என்ன பண்ணாரு, அயத்துல்லா கோமேனி இஸ்ரேல் ட்ரம்ப் சேர்ந்து கொண்டுட்டாங்க. அடுத்த மகனையும் கொண்டுட்டாங்க, மருமகனையும் கொண்டுட்டாங்க, குடும்பத்தை கொண்டுட்டாங்க. இப்ப இருக்கிற அடுத்து இப்ப தலைவரா பதவியேற்றவரும் கோமால தான் இருக்கிறார், சுயநினைவின்றி இருக்கிறார், குண்டு தாக்கி அப்படி கிடக்கிறான்னு தான் சொல்றாங்க. மந்திரிகளெல்லாம் கொண்டுட்டாங்க, ராணுவ தளபதி எல்லாம் கொண்டுட்டாங்க. கொண்டு இப்ப நேத்து போர் நிறுத்தம் அறிவிச்சாச்சு. ராத்திரிக்குள்ள ஈரானை அழிச்சு பண்ணிட்டார் ட்ரம்ப். ஒரு நாகரிகம், ஒரு சிவிலைசேஷனே அழிய போகுது, ஒரு எல்லாத்தையும் அழிச்சு பண்ணிட்டார். நீ அதை திறந்து விடலன்னா ஹோமோஸ்ட்ரைட் ஏதாவது ஹோமோஸ் அந்த அணை, அந்த குறுக்கலான கடல் பகுதி, அது வழியா தான் அந்த பெட்ரோல் டீசல் எல்லாம் போகும், கேஸ் எல்லாம் அது வழியா தான் போகும். ஈரான் வழியா தான் போகணும், அதான் வழி, வேற வழி இல்லை. அந்த ஐரோப்பாவுக்கு இந்த அரேபியால இருந்து வாங்குற பெட்ரோல் டீசல் அப்படிதான் போய் ஆகும்.
அதை அவன் பிடிச்சி வச்சுக்கிட்டு வர்ற கப்பல் நல்லா முண்டை போட்டுக்கிட்டு விரட்டிட்டு கிடந்தான். சொல்லிட்டாரு கலந்து உள்ளன்னா அவ்வளவுதான். உடனே ஈரான் என்ன பண்ணிச்சு? ரொம்ப புத்திசாலி ஈரான், அறிவாளி நிறைஞ்ச ஒரு தலைவர்கள் அவனுதான். ஆனா ஒன்னே ஒண்ணு கண்டுபிடிச்சது, பிரியாணி கண்டுபிடிச்சது அவனுதான். ஆமா சத்தியங்க, நம்ம சாப்பிட்ற பிரியாணி அது ஈரான் நாட்டு உணவு. நல்லா பிரியாணி தின்றோம். பிரியாணி வெட்டு குத்தாயிருது கல்யாணத்துல. பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல சட்டம் வந்துருக்குங்க. பிரியாணி போனா அடப்போயா நீயும் பாஸ்டர் போயான்னு ஓடிடலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து பிரசங்கம் பண்ணாலும் பிரியாணி போனா ஏசிட்டு போயிடுவான். என்ன ஏசு நீங்க அப்படின்னு திடீர்னு போயிடுவான், பிரியாணி தரல. எங்களுக்கு தான் பாஸ்டர் மார்களுக்கு தான் தெரியும் அங்க என்ன நடக்குது. இதை கண்டுபிடிச்சது யாரு? ஈரான். நம்மளால ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிரியாணி 3 வேளை பிரியாணி சொன்னவனா இருக்கான். நீங்க போக வட சென்னையெல்லாம் போனீங்கன்னா அந்த புளியந்தோப்பாங்க ராத்திரி ஃபுல்லா பிரியாணி கிடக்கும். ராத்திரி 2 மணிக்கு 3 மணிக்கெல்லாம் பிரியாணி திட்டு இருப்பான். ஆனா வேதம் சொல்லுது அதிகாலையில எவன் சாப்பிட்றானோ அவனும் கலங்க மாட்டான், அவன் தேசமும் உருப்படாதுன்னு பைபிள் போட்டிருக்கு. அதாவது அதிகாலைன்றது என்ன? 12 மணிக்கு மேல எவன் திங்கிறானோ. ரொம்ப பேர் 12 மணிக்கு மேலதான் சாப்பிடுறான். நான் ஒரு காலத்துல சாப்பிட்டு இருந்தேன். ஒரு நாள் மண்டையில டங்குன்னு போட்டினார் ஆண்டவர், அன்னையில இருந்து ஒழுங்கா சாப்பிடுறேன். அப்படிதானே? 2 மணிக்கு பிரியாணி தின்றது ராத்திரி போட்டு கட்டுறான் பாருங்க. அம்மா கட்டு பகல்ல சாப்பிட மாட்டேங்கிறான், காலையில சாப்பிடவே மாட்டேங்கிறான். காலையில ஆண்டவர் பாத்தீங்கன்னா இந்த பூமியில 33 வருஷம் இருந்தாரு, பிரேக்பாஸ்ட் சாப்பிட்டாரு. பிரேக்பாஸ்ட் இல்ல, காலை உணவு இல்லைன்னு அற்புதம் செய்யாரு. மீன் என்ன பண்ணாரு? அற்புதமாய் பிடிக்கும்படி செய்தார். அது உயிர்த்திருந்த பிறகு காலையில வந்து கேட்கிறாரு, பிள்ளைகளே சாப்பிட்டீங்களா? ஒன்னும் இல்ல ஆண்டவர் ஏன்றாங்க. சரிப்பா, அற்புதம் செஞ்சு மீனை கொண்டு அவரே சமைச்சு கொடுக்கிறார். பிரேக்பாஸ்ட் காலையில சாப்பிடுறோம். நம்மளுக்கு பிரேக்பாஸ்ட் சாப்பிடுறோம். நம்மளால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட பெரிய ஆளுங்க, நம்மளால பெரிய ஆளுங்க. அவரு கூட தாங்க மாட்டாரு, நம்ம தாங்கிடுவோம் அப்படின்னு எண்ணம். 3 வேளை சாப்பிட்டாதான் விளங்க நம்ம உடம்பு. அப்படி நம்ம இஷ்டத்துக்குலாம் வாழ முடியாதுங்க. 3 வேளை சாப்பிடணும். காலையில சாப்பிடணும், மத்தியானம் சாப்பிடணும், இரவுல. ஆனா இரவுல கொஞ்சம் மட்டும் சாப்பிடணும். நம்ம இரவுல தான் அப்படியே மழை மாதிரி குடிச்சு அடிக்கிறான், குழந்து கட்டுறான். பிரியாணி என்ன, சிக்கன் என்ன, பீஃப் என்ன, மட்டன் எல்லாம் விலகாம போயிடறான். ராத்திரி சாப்பிட்டா அப்படியே கொழுப்பா சேர்ந்துடும். நான் ஒரு 14 கிலோ குறைஞ்சேன். கொஞ்சம் டைம் சாப்பிட்டேன், வேற ஒரு சாப்பாடுல குறைச்சதில்லை. ராத்திரி 12 மணிக்கு சாப்பிட்டுருந்தேன். ஊழியத்துக்கு போய் லேட்டா வருவேன். அதை குறைச்சிட்டு சீக்கிரம் சாப்பிட்டேன். ஒரு 14 கிலோ குறைஞ்சேன். ஆமா, டைம் சாப்பிடு. வேற சொல்ல லூக்கால வாசிக்கிறோம், அவர் வளர்ச்சியில தேவ கிருபையில ஞானத்துல மனுஷ தயவுல அதிகமாய் இதுலயே விருத்தி அடைஞ்சாராம். டைம் சாப்பிட்டாரு. உடம்பு நம்மதான் கட்டுகிறது. நமக்கு வந்து எதிரி எங்க இருந்து வரணும்னு அவசியமே இல்ல. ஒண்ணு நம்ம வாய் நமக்கு எதிரி, 2வது எதிரி நம்ம சாப்பிடுறோம். வாய் எல்லாத்துலயும் எதிரி தான். சாப்பிடுற சாப்பாடு சாப்பிடாம இருக்கிறது. கத்தனாமத்துக்கு சுத்திரம். இங்கே பஸ்கா அப்படியே அனுசரித்தார்கள். இறைமையா பெரிய தீர்க்கதரிசி, உள்தாள் பெரிய தீர்க்கதரிசி. அந்த காலகட்டத்தில் அவன் வாழ்றான். ஆனா திடீர்னு ஒரு பிரச்சனை வருகிறது. ஓசியா என்கிற அரசன் கொல்லப்படுகிறான். எகிப்து அரசன் நீக்கோ வந்து என்ன பண்ணிடறான்? யூதா தேசத்தை பிடிச்சான். ஒரு ஆட்சி மாற்றம். எப்படி ஈரான் நிலைமோ அமெரிக்கா ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தது. சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் குண்டு போடுவோம், எல்லா பிரிட்ஜையும் இடிக்க போறோம், ட்ரெயின் மேலாம் குண்டு போட போறோம். அதுக்கு பவர் பிளான்ட் எங்கெல்லாம் மின்சாரம் இருக்கோ அங்கெல்லாம் போட போறோம். உடனே அங்க இருக்கிற அறிவாளிகள், ஈரான்ல இருக்க அறிவாளிகள் என்ன பண்ணிட்டாங்க? நீங்க வாலிபர்கள் இளைஞர்கள்லாம் நீங்க அங்கங்க போய் கை கோர்த்து இந்த மின்சாரம் எங்கெல்லாம் உற்பத்தி ஆகுதோ எங்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அங்க போய் நில்லுங்கண்ணா. எவ்வளவு அறிவு பாருங்க எனக்கு. அவன் ஒரு குண்டை போட்டா எல்லாம் செஞ்சு எடுத்துவான. அறிவு இருக்கா? அவ்வளவுதான் மூளை உங்களுக்கு. அதாவது ஊடகங்கள் செய்தி போடும். எப்படி போட்டோம்னா அமெரிக்கா ஜெயிக்குதுன்னா அது யாரும் பார்க்க மாட்டோம். ஈரான் வெடிச்சு கட்டியதுன்னா தான் நம்ம பார்ப்போம். அது ஒரு தந்திரம். இப்போ 2 விமானி விழுந்துட்டான் சொல்லிட்டு ஒரு செய்தி வந்துச்சு. ஈரான்ல F-15 விமானம் அது ஈரான்கார சுட்டு வீழ்த்திட்டான், 2 விமானி விழுந்துட்டாங்க, அது போய் அமெரிக்கா வந்து காப்பாத்திச்சு அப்படின்லாம் ஒரு பரபரப்பா செய்தி வந்துதா இல்லையா?
அவன் வேற ஒன்றும் செய்யல. இப்படி ஒரு டிராமா ஒன்று போட்டு அவங்க ஒரு 4 கிலோ 400 கிராம் யுரேனியம் வச்சிருந்தாங்க. அதை கொண்டு போயிட்டான். இன்னைக்கு காலையில ஈரான் அமைச்சர் சொல்றாரு, இப்படி ஒரு டிராமாவை போட்டு அமெரிக்க பிளேன் ஒன்று எரிஞ்சு போச்சு, 2 பேர் விழுந்துட்டா, நாங்க காப்பாற்றணும்னு வந்து எங்ககிட்ட இருந்த அணுகுண்டு செய்யறதுக்கான யுரேனியம் 4 கிலோ 400 கிராம் யுரேனியம் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு இன்னைக்கு காலையில யார் சொல்றா? ஈரான் அமைச்சர் சொல்றாரு. அவனுக்கு அவ்வளவுதான். அவன் நாட்டுக்குள்ளே வந்து என்ன பண்ணிட்டான்? யுரேனியத்தை கொண்டு போயிட்டான். ஏன்னா அந்த பெரிய ஆபத்து அதுலதான் அணுகுண்டு செய்யறதுக்கு யுரேனியம் வைத்திருந்தார்கள். இப்போ போற நிறுத்தியாச்சு. இப்ப ட்ரம்ப் சொல்றாரு, அவங்ககிட்ட ஒண்ணும் இல்லை, அணுகுண்டுலாம் செய்ய முடியாது, அவங்க ஓகேட்டாங்க. இப்போ 2 வாரம் நிறுத்தியாச்சு. ஆனா நம்ம ஜாப் பண்ணோம். 2 வாரம் கழிச்சு திடீர்னு ட்ரம்ப் திடீர்னு மாத்தி பேசுவாரு. திடீர்னு சொல்லுவாரு, சாட்டு போடுவாரு, திடீர்னு தட்டை புடிட்டு வெளியே போடான்னு அவர் டைப் அப்படிதான். திடீர்னு சொன்னாரு, நீ கவலைப்படாத, ஒரு அடுத்த அடிப்பார். ட்ரம்ப் நீங்க பாத்தீங்கன்னா டெய்லி ஏதாவது பேசிட்டே இருப்பாரு. ட்ரம்ப் நம்ம ஏடாது 15 நாள் நிற்பாட்டுன்னு இருக்காரு. என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம ஜாப் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்? அந்த போர் திரும்பி வரக்கூடாது. நம்ம ஜாப் பண்ணணும். அமெரிக்காவுக்கு இந்த போர்னால லாபம் தான், பெரிய லாபம். ஒன்று சவுதி அரேபியா பணம் கொடுத்துறான் சண்டைக்கு. கல்ஃப் கண்ட்ரிஸ் தான் பணம் கொடுக்குறான். ஆமா, போட்டு இவனுக்கு போட்டு வியாபாரம், இவனுக்கு பெரிய வியாபாரம் தான். நம்ம ஜாப் பண்ணணும். ஒரு ஆட்சி மாற்றம் இன்னைக்கு உண்டாகி இருக்கிறது. அப்போ ஒரு ஆட்சி மாற்றம், எகிப்து அரசன் தனக்கு வேண்டிய ராஜா வைக்கிறான். அதுக்கப்புறம் நம்ம வரி போடுகிறான். அப்போ 18 வயசுக்கு அப்புறம் பிரச்சனை வர ஆரம்பிக்கிறது. அப்போ வெளிநாடு ஒண்ணு நம்ம நாட்டை பிடிச்சி வரி போடும்போது வெள்ளக்காரன் அப்படிதானே செஞ்சான், வரி போட்டான். உப்புக்கே வரி போட்டாயா? அன்னைக்கு காந்தி கோவம் வந்துச்சு, உப்புக்கு வரி போடுவியா அப்படின்னு ஒரு 75,000 பேரை கூப்பிட்டு போய் என்ன பண்ணாரு? சத்தியாகிரகம் பண்ணாரு காந்தி. அண்ணல் காந்தி ஒரு 75,000 பேர் சிறைச்சாலையில அடைக்கப்பட்டார்கள். பிரிட்டிஷ் அரசாங்கம் பாய்ந்துச்சு, வரியை ரத்து பண்ணிட்டாங்க. ஆனா ஒரு சிரிப்பான சிரிப்பு என்னன்னா, இன்னைக்கு நம்ம உப்புக்கு வரி கேட்டுட்டு இருக்கோம். அதுவே உங்களுக்கு நம்ம வாங்குற உப்புக்கு இன்னைக்கு வரி கொடுக்குறோம். ஒரு காலத்துல வரி கொடுக்க மாட்டோம் வெள்ளக்காரங்கிட்ட. காந்தி போராடினாரு. இன்னைக்கு காந்தியே நம்மளால அழிச்சு போட்டான், காந்தியே இல்லாம பண்ணிட்டான். இப்ப இருக்கிற மத்திய அரசு அவர் பேரெல்லாம் எல்லாத்தையும் எடுத்துட்டான். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம், அது பேர் காந்தி பேர்ல தான் அதை எடுத்துட்டான். ரூபா நோட்ல காந்தி அடிகள் சிரிச்சிட்டு அதை என்னைக்கு எடுப்பான்னு தெரியல. அது நம்ம சொல்ல முடியாது. காந்தியே என்ன பண்றான்? ஏசுறான். சுதந்திர போராட்ட ஒரு தியாகி அவரு, தேச பிதா. எத்தனை நாமத்துக்கு சுதந்திரம். சரி, அப்ப 18 வயசுல அவனுக்கு பிரச்சனை வருகிறது. அதுக்கப்புறம் பிற்பாடு ஒரு 4 வருஷம் போராட்டமா இருக்கு. ஒரு 4 வருஷம் கழித்து 22வது வயதுல பாபிலோனியர் வந்து பிடிச்சிடறாங்க. நேபுகாத்நேச்சார் வந்து இவங்களை பிடிச்சிட்டு போறான். வரலாறு பார்த்தீங்கன்னா வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஹெரோடோட்டஸ் ஸ்டார்கோ இவ்வளவு வரலாற்று என்ன சொல்றாங்கன்னா, 5 மாசம் நேபுகாத்நேச்சர் என்ன பண்ணா, இவங்களெல்லாம் சிறையா பிடிக்கிறான். கழுத்துல ஒரு சங்கிலி போடுறான், கை 2ல கழுத்து சங்கிலி, கையில சங்கிலி, கால சங்கிலி, எல்லாம் சங்கிலியை போட்டு 5 மாசம் நடத்தி கொண்டு போனான் பாபிலோன். எத்தனை நாள் நடத்தி கொண்டு போனான்? 5 மாசம். அது வரைக்கும் நல்லா இருந்தாங்க. 18 வயசுல பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் 22 வயசுல பிரச்சனைக்கு உச்சத்துக்கே போயிட்டாங்க. என்ன நடக்குன்னு தெரியாது. ஏன்னா சங்கிலியை கழுத்துறது சங்கிலி, அது பாஷை தெரியாத ஆட்கள், அராமிக் மொழி பேசுகிறவர்கள் பாபிலோனியர்கள். இவர்கள் எபிரேய மொழி பேசுகிறவர்கள். மொழியே தெரியாது, பேசவும் முடியாது. அவன் வந்து என்ன பண்றான்? கழுத்துல ஒரு சங்கிலி, கையில சங்கை, எல்லாத்தையும் தேர்த்து கட்டி
தரன்னு 5 மாசம் அவங்களை இழுத்து கொண்டு போனான். அவங்க தேசத்துக்கு நடந்தே போனாங்க. யோசிப்பார் எவ்வளவு பெரிய பாடு. என்ன நினைச்சிருப்பான், என்ன நடக்கும்னு தெரியாது. கொண்டுருவானா, இல்ல அங்க வந்து ஜெயில போட்டுருவானா, இல்ல அடிமையா விட்டுருவானா. 5 மாசம் போராட்டம். அங்க போன பிறகு நேபுகாத்நேச்சர் கர்த்தர் நேபுகாத்நேச்சர் கண்ணில் தயவை கண்டெடுக்கிறார். அங்க அரண்மனையில தங்கி ராஜா கூட சாப்பிட்டு அப்படி வாழ்ந்தாங்க. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் அப்படிதான் இருந்தான். ஒரு 5 மாசம் கடுமையான பாடு, ஒரு தப்பு பண்ணலாங்க. சில நம்ம வாழ்க்கையில அது மாதிரி பாடு வரும். நீங்க பாத்தீங்கன்னா பாடு பாடு பாடு. ஆனா பாடு எது நம்ம உயர்த்துறது? எனக்கு பாடே வேணாதான் உயர்வே கிடையாது. அப்படியே தான் இருப்பீங்க. அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அதே மாதிரி இருப்பீங்க. கீழே தான் போயிருப்பீங்க. அவரோடு நாம் பாடுபட்டால் அவரோடு ஆளுகையை செய்வோம். பாடுகள் நமக்கு மகிமையா இருக்கிறது வேதம் சொல்லுது. அப்ப பாடு உபத்திரமா வர்றது நல்லது. நான் உபத்திரப்பட்டது நல்லது. அதனால என்ன பண்ணேன், பிரமாணம் கற்றுக்கொண்ட ஆசீர்வதிப்பேன்னு சொன்னாங்க. ஒருத்தரை கர்த்தரை ஆசீர்வதிக்கிற முன்னாடி பாடுகளை அனுமதிப்பார். 5 மாசம் அதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி 18 வயசுல இருந்தே பாட ஆரம்பிக்குது. ஆனா 22வது வயசுல கடுமையான பாடு, செத்து கொலை. அது செத்துட்டா கூட பரவாயில்ல, 5 மாசம் என்னன்னே தெரியாது. எப்பவும் சங்கையை போட்டு 5 மாசம் எடுத்துட்டு போனாங்க. அங்க போனப்பதான் தெரிஞ்சு, ஆஹா ரைட், அரண்மனை வாழ்க்கை. அது வரைக்கும் தெரியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த தரிசனத்தை எசேக்கியேல் 8:14-15 வசனங்கள் வாசிச்சோம். இந்த தரிசனத்தை காணும் போது அவன் பாத்தீங்கன்னா 31 வயசு. அவன் எங்க இருந்தான்? சேபார் ஒரு இடத்துல இருந்தான். சேபார் எங்க இருக்கிறது? பாபிலோன்ல. பாபிலோன்றது நீங்க ஈராக். அங்க இருந்துதான் என்ன பண்றான், அவன் தீர்க்க தரிசனம் சொல்றான். இந்த எசேக்கியேல் பாத்தீங்கன்னா அவன் வந்து தானியேலுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. எல்லாம் ஒன்னாதான் தங்கியிருந்தாங்க. தானியேலுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு. எசேக்கியேல் பாத்தீங்கன்னா தானியேலுடைய மனைவி பிள்ளைகளை பத்தி எழுதியிருக்கான். நம்ம ஏற்கனவே தானியேல் புஸ்தகத்தை ஆய்வு செய்யும் போது நம்ம அந்த வசனத்தை வாசிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். வாசம்ல எசேக்கியேல் தீர்க்கதரிசி தானியேல் வந்து ஒரு புருஷன், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளைகளை பத்தி அவன் எழுதியிருக்கிறான். எத்தனாமத்துக்கு சுதந்திரம். இப்ப 2 பேரும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவர்கள். நீங்க பாத்தீங்கன்னா 31வது வயதுல 30வது வயசுல கர்த்தர் அவனை தீர்க்கதரிசியாய் உயர்த்துகிறார். எத்தனாமத்துக்கு சுதந்திரம். அப்பதான் இந்த தரிசனம் பார்க்கிறான். இந்த தரிசனத்தை அப்பதான் பார்க்கிறான். அது மாதிரி கேபார், இங்கிலீஷ்ல வந்து சேபார்ல கேபார் இங்கதான் அந்த தரிசனம் பார்க்கிறான். அந்த தரிசனத்துல என்ன பார்க்கிறான்? தேவாலயத்தை பார்க்கிறான். தேவாலயத்துல ஒரு முக்கியமான இடம், அந்த வடக்கு வாசல். கர்த்தருடைய ஆலயத்துல வடக்கு வாசல். அந்த வடக்கு வாசல் நடையில ஆண்டவர் கொண்டு போய் காட்டுறாரு. சில பெண்கள் என்ன பண்றாங்க? தம்முஸுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். யாருக்காக அழுகுறாங்க? தம்முஸ். தம்முஸ்காக அழுகுறாங்க. எங்க இருந்து அழுகுறாங்க? தேவாலயத்துல. நீங்க பாத்தீங்கன்னா தேவாலயத்துல வந்து அழமாட்டாங்க. தேவாலயத்துல அழுக, அங்க என்ன இருக்கும்? மகிழ்ச்சியும் கீதமும் சந்தோஷம். அழக்கூடாதுங்க, அழமாட்டாங்க, உப்பாரி வைக்க மாட்டாங்க. இங்க என்ன பண்றாங்க? தம்முஸ்காக நெஞ்சு அடிச்சுட்டு முடிய பிச்சுட்டு அழுகுறாங்க. அது எங்க? தேவனுடைய ஆலயத்துல இருந்து கொண்டு அழுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தம்முஸ் யாரு? இந்த தம்முஸ் பாத்தீங்கன்னா பாபிலோனிய விக்கிரகம், ஒரு ஆண் விக்கிரகம்.
ஒரு சிலை வணக்கம் பாபிலோன். அது தம்முஸ் வந்து அவங்களுக்கு ஒரு கடவுள். அந்த தம்முஸ்க்காக யார் அழுகுறா? கிறிஸ்தவ அழுகுறா. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்படுகிறவன் தேவனுடைய எங்க இருந்து அழுகுறா? தேவாலயத்துல இருந்து அழுகுறான். தம்முஸ்க்காக நெஞ்சில் அடித்து அழுகிறான், முடிய பிச்சுட்டு அழுகுறான். அதுதான் ஆண்டவர் காண்பித்து கொடுத்து என்ன சொல்றாரு? அப்பொழுது அவர் மனுபுத்திரன், இதை கண்டாயா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னமும் காண்பாய். ஆண்டவர் சொல்ல, இது ஒரு அருவருப்பு. தம்முஸ்க்காக தேவாலயத்துல இந்த ஜனங்கள் அழுகிறார்கள், அதை அருவருக்கிறேன், என் கோபம் வருகிறது, எனக்கு நான் அருவருக்கிறேன்னு சொல்றாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இந்த தம்முஸ் வந்து ஒரு பாபிலோன் மதத்துல இருக்கிற ஒரு விக்கிரகம். ஏன் தம்முஸ்க்காக அழுதார்கள் அப்படின்னா, தம்முஸ் செத்து போயிடறான். அது அவங்க கதையில அவங்க ஒரு கதை வச்சிருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பைபிள்ல இருக்கிற காரியங்கள் எல்லாமே உண்மை, நிரூபிக்கப்பட்டது. அவருடைய டிஎன்ஏ மரபணுவே இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய மரபணுவே இருக்கு, அவருடைய மரபணு இருக்கு, எல்லாமே இருக்கு. 9 வரலாற்று ஆசிரியர்களை பார்த்திருக்கிறார்கள், வரலாறு பதிவு செய்திருக்கிறார்கள். எல்லாம் உண்மை, பைபிள் இருக்கு. எல்லாமே ஆர்கியாலஜிஸ்ட், தொல்லியல் விஞ்ஞானிகள் அதை நிரூபித்திருக்கிறார்கள். சயின்ஸ் அதை நிரூபிக்கிறது, வரலாறு அதை நிரூபிக்கிறது. கட்டுக்கதையே கிடையாது பைபிள், எல்லாமே உண்மை. டைம், டேட் எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா பாபிலோனுக்கு ஒரு புராணம் இருக்கு, புராண கதை. அந்த புராண கதையில அது ஒரு கதை தான். அதை தம்முஸ் வந்து செத்து போயிடறான், காட்டுக்கு போறான். காட்டுல ஒரு காட்டு பண்ணி அவனை கொண்டு போட்டுகிறது, செத்து போயிடறான். அவனுக்காக 40 நாள் வந்து அவனுடைய காதலி, ஆமா அவனுடைய காதலி அவர் இஷ்டர் நீங்க பாத்தீங்கன்னா காதலி இஷ்டர். நம்ம பைபிள் அஸ்தரோத் இருக்கும், அஸ்தரோத். தமிழ் பைபிள் அஸ்தரோத் இருக்கும். அஸ்தரோத் தானியேல் சாலமோன் வணங்கினான் என்று பைபிள்ல இருக்கு. சாலமோன் 2 வருஷம் விக்கிரகம் அலட்சியம் தெரியுமா? அஸ்தரோத்தை வணங்கிட்டான். அதனால கர்த்தர் கோபம் வந்துச்சு, தேசத்தை 2ஆ உடைச்சிட்டாரு. எதுக்காக? அஸ்தரோத்தை இஷ்டார வணங்கினதுக்காக. இஷ்டார வணங்கணும். சரி, அப்ப இந்த காதலி, அது கதை, அவங்க பாபிலோன் மதத்துல இருக்கிற புராண கதை. இது உண்மை சம்பவம் அல்ல, இது ஒரு கற்பனை கதை. அந்த காலத்துல எழுதிச்சாங்க. அப்போ தம்முஸ் செத்ததுனால இவ நம்ம ஒரு 40 நாள் நெஞ்சில் அடிச்சு குடியை பிச்சு அழுகுறா. யார் அழுகுறா? இந்த இஷ்டார் அழுகுறா. அழுத பிறகு அவன் திரும்ப வந்துட்டான். அதனால அந்த மதத்துல, பாபிலோன் மதத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, தம்முஸ்க்காக அழுவார்கள். ஒரு வருஷத்துல ஒரு 40 நாள் அழுவார்கள். அந்த அழுகிறதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, லென்த் டேஸ் சொல்லுவாங்க. அந்த மதத்துல என்னது? லென்ட் டேஸ். அது பேர் லென்ட் டேஸ். அந்த மதத்துல எல்லாம் பேரு என்னது? லென்ட் டேஸ். லென்ட் டேஸ் நாட்கள் அந்த மாத்துல இருக்கு, பாபிலோன் மாத்துல. இததான் எசேக்கியேல் பார்க்கிறான். இதுக்கு முன்னாடி பாபிலோன் மாதத்தை சார்ந்த அந்த ஆட்கள் செய்தார்கள். 40 நாள் அழுதான், பூ வைக்க மாட்டாங்க, கறிமீன் சாப்பிட மாட்டாங்க இந்த லென்த் டேஸ்ல. சரி, அப்போ அவர்கள் கடைபிடித்தார்கள். இப்ப என்ன ஆண்டவர் காண்பித்து கொடுக்கிறார்? கிறிஸ்தவர்களும் கடைபிடிப்பாங்கப்பா. எதிர்காலத்துல கிறிஸ்தவர்களும் என்ன பண்ண போறாங்க? இந்த தம்முஸ்க்காக நெஞ்சில் அடிச்சு நட போறான், முடி பிச்சு நட போறான். அது தேவாலயத்தில் அழுவான். அவன் எங்க அழுதான்? தம்முஸ்க்காக அவன் வேற இடத்துல அழுதான். ஆனா கிறிஸ்தவன் எங்க அழ போறான்? தேவாலயத்தில் அழ போறான்றதுதான் ஆண்டவர் காண்பித்து கொடுத்தார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இஷ்டருக்காக தம்முஸ்க்காக இவங்க அழுவானுங்க.
லென்த் டேஸ் சபையிலே வைப்பானுங்க, சபையில நெஞ்சில் வச்சு அடி அழுவானுங்க, துக்க நாட்கள் சொல்லுவாங்க, லென்த் நாட்கள் சொல்லுவாங்க என்பது அப்போதே ஆண்டவர் என்ன பண்ணாரு, இங்க இசைக்கியலுக்கு காண்பித்து கொடுத்து சொல்றாரு, இதை நான் அருவருக்கிறேன், எனக்கு அருவருப்பு அப்படின்னு சொல்றாரு. நான் குண்டை போட்டுவேன் அப்படின்றாரு. ஆண்டவருடைய கோபம் பற்றி எரிகிறது. கர்த்தநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்ப எசேக்கியேலுக்கு நடக்க போற ஒரு காரியத்தை காண்பித்து கொடுக்கிறார். சபையில, தேவாலயத்துல, பரிசுத்த ஸ்தலத்துல ஒரு கொடிய அருவருப்பு நடக்க போகிறதை யார் காண்பித்து கொடுக்கிறார்? கர்த்தர் காண்பித்து கொடுக்கிறார். அப்ப இந்த தரிசனம் எப்ப நிறைவேறிச்சு? இவன் தரிசனம் காணும்போது 592 கிமு. இந்த தரிசனம் எப்ப நிறைவேறிச்சுன்னா 325 நிறைவேறிச்சு. 325 கிபி ஏடி. அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 917 ஆண்டுகள் கழித்து அவன் கண்ட தரிசனம் நிறைவேறிச்சு. 325 கிபியில நிறைவேறிச்சு. எப்படி நிறைவேறிச்சுன்னா, அன்னைக்கு கான்ஸ்டன்டைன் ரோம பேரரசர் இருக்காரு. அதான் முதல் கிறிஸ்துவ அரசர். நான் ஏற்கனவே கான்ஸ்டன்டைனை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். 312 கர்த்தர் ரோமாவுக்கு கொடுக்கிறார். ஒரு சின்ன ராணுவம், 20,000 பேர் கொண்ட ஒரு ராணுவத்தை எடுத்துட்டு போருக்கு போகும்போது ஆண்டவரே தரிசனமாகிறார். கூடாரத்துக்கு வந்து நேரில் வந்து அவனோட ஒப்பந்தம், அங்க ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி, நான் உன்னை அரசனாக்குவேன், நீ தேவாலயம் கட்டணும், பைபிள் நிறைய உருவாக்கணும், நீ தேவ ஊழியர்களை கணம் பண்ணணும், சுவிசேஷத்தை பரப்பணும்னு சொல்லி ஆண்டவரம் பண்ணாரு. கான்ஸ்டன்டைனோட பேசி அவனை அரசனாக்குகிறான். அவனுக்காக யுத்தம் பண்ணாரு. நீங்க பாத்தீங்கன்னா முல்பியன் பிரிட்ஜ் பேட்டில் அப்படின்னு வரலாற்றுல ஒரு யுத்தம் குறித்து சொல்லப்பட்டிருக்கு. முல்பியன் பிரிட்ஜ் பேட்டில், அதாவது முல்பியன் பாலம் யுத்தம். இவன் 20,000 பேர் கொண்ட ஒரு படையோடு ரோம பேரரசை எதிர்க்க போகிறான். ஆனா ரோம பேரரசு 3 கண்டத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அன்னைக்கு மேக்ஸாண்டியஸ் ஒரு ராஜா இருக்கிறான். இந்த மேக்ஸாண்டியஸ் என்ன பண்றான்? டெய்லி 5000 கிறிஸ்தவர்கள் போடுறான். டெய்லி கேட்பான் ராணுவ தளபதி, எத்தனை பேர் கொண்டீங்க? 4000 கிறிஸ்தவர்கள் கர்த்தருடைய ஊழியர்கள் கொல்லப்பட்ட காலம். அது குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்துல ஸ்மிர்னா சபை காலம்னு சொல்லப்படுது. ஸ்மிர்னா சபை காலத்தில் நடந்த சம்பவம். அதிலே அந்த வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம், நீங்க 10 நாள் அளவும் உபத்திரப்படுவீர்கள். 2:10. நீ படப்படுகிற பாடுகளை குறித்து எவ்வளவு பயப்படாதே. இதோ நீங்கள் சோதிக்கப்படும் பொருட்டாக பிசாசனம் உங்களை சிறை காவலில் கொள்வான். 10 நாள் உபத்திரப்படுவீர்கள். ஆகியும் நீ மரணம் பறிந்து உண்மையாரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். நீங்க பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துற விசேஷம் 2:10. நீங்க வெளிப்படுத்துற விசேஷத்துல நிறைய தீர்க்க தரிசனங்கள்ல ஒரு நாள் ஒரு வருஷத்தை குறிக்கிறது. நான் ஏற்கனவே கிளாஸ் எடுத்திருக்கேன். ஏன் ஒரு நாள் ஒரு வருஷத்தை குறிக்கிறது ஆதாரங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறேன். 10 நாள் 10 வருஷத்தை குறிக்கிறது. 10 வருஷத்துல ரோம பேரரசர்கள் 3 பேர் ஆட்சி செய்தார்கள். ஒருத்தன் டயக்லீசியன், இன்னொருத்தன் வந்து கெலேரியஸ், கடைசியா மேக்ஸாண்டியஸ். 302 கிபில இருந்து 312 கிபி வரைக்கும் அவர்கள் ஆட்சி செய்கிறார்கள். எழுதி போடுமாயா?
அன்னைக்கு அரசர்கள் யாருன்னா டயக்ளீஷியன், அதுக்கப்புறம் கலேரியஸ், ஆக்சன்டியஸ், இந்த 3 அரசர்கள் 10 வருஷம் ஆட்சியில 1 கோடி தேவ பிள்ளைகளை ஊழியர்களை கொண்டு போட்டார்கள். இது வரைக்கும் உலக வரலாறு அவ்வளவு அதிகமா 10 வருஷத்துல தேவ ஊழியர் கொல்லப்படவே இல்லை. தேவ பிள்ளைகள் கொல்லப்படல. சபைகள் இடித்து போட்டார்கள், பைபிள்லாம் எரிச்சு போட்டாங்க. ஒரு மகாபத்திர காலம். அந்த காலகட்டத்தில் கர்த்தர் கான்ஸ்டன்டைனை எழுப்புகிறார். கான்ஸ்டன்டைனை கர்த்தர் நேரில் தரிசனமாகி அவனுக்கு ராஜ பதவி கொடுக்கிறார். அப்போ போருக்கு போகும்போது மதியம் ஒரு 12 மணி இருக்கும். ஒரு 20,000 பேரோடு போகிறான். வானத்தில் ஒரு சிலுவை சூரியனை போல பிரகாசிக்குது. மதியம் ஒரு 1 மணிக்கு அது கீழே இதனால் ஜெயிப்பான் ஒரு எழுத்தை வாசிக்கிறான், கிரேக்க எழுத்து. அவனுக்கு ஒண்ணு தெரியாது. அன்னைக்கு சிலுவை கிறிஸ்தனுடைய சின்னம் கிடையாது. சிலுவை 4ஆம் நூற்றாண்டுல தான் கிறிஸ்தனுடைய சின்னம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு மீனை வரைஞ்சிருவாங்க. ஒரு மீனை வரைஞ்சிட்டாங்கன்னா, ஒரு மீனை வரைஞ்சிட்டானா என்ன அர்த்தம்? எங்க சபை நடக்குன்னு அர்த்தம், இல்ல எங்க கிறிஸ்தவ கல்ற இருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு போர்டு அன்னைக்கெல்லாம் ஒரு ஓஎம்ஆர்ல ஒரு சபை பார்த்தேன். போர்டு வச்சிருக்காங்க பாருங்க. நமக்கு தெரிஞ்ச தம்பி தான். எம்மா சர்ச்சோட பெரிய போர்டு வச்சிருக்காங்க. அன்னைக்கு இன்னைக்கு நமக்கு சுதந்திரம் இருக்கு. அன்னைக்கு அப்படிலாம் கிடையாது. பெரிய உபத்திரம் காணும். அவனுக்கு சிலுவனோட கான்ஸ்டன்டைனை தெரிஞ்சதுன்னா சிலுவையில அருந்தி கொள்வாங்க. மரண தண்டனை கொடுக்கிற ஒரு கருவி. ஒண்ணு புரியல, என்னடா மரண தண்டனை கருவி உன்னை காட்டுறான், தூக்கு கையில காமிச்சு இதனால ஜெயிப்பான்னு நமக்கு ஒரு வார்த்தை வந்ததுன்னா நமக்கு ஒரு யோசிப்பு கண்டிச்சிடும். இந்த தூக்கு கை வச்சு எப்படியே ஜெயிக்க முடியும்? அதே மாதிரி சிலுவை ஒண்ணு ஆண்டவர் காட்டி இதனால் ஜெயிப்பாங்க. ஒண்ணும் புரியல. அப்புறம் இரவுல அவன் போய் டைபர் ஆற்றங்கரையில தான் ரோம் நகரம். எப்படி நம்ம சென்னை கூவம் நதிக்கரையில அடையார் நதிக்கரையில சென்னை நகரம் மாதிரி அன்னைக்கு இன்னைக்கு டைபர் ஆறு இருக்கு. நல்ல தண்ணி ஓடுது. இன்னைக்கு போய் பார்த்துக்குவாங்க. டைபர் நல்லா தான் இருக்கு. அந்த ஆற்றங்கரையில தான் ரோம் நகரம். ஆற்றுக்கு இந்த பக்கத்துல இரவுல தங்கி இருக்கிறார்கள் கேம்ப். ஏன்னா பகல தான் சண்டை போடுவான். ராத்திரி என்ன பண்ணிடுவான்? கூடாரத்தும் தங்கிடுவான். இப்ப ராத்திரி அவன் கூடாரத்துக்கு ஆண்டவர் வந்துட்டார். இந்த கண்ணுல பாக்குறான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த இயேசுவை பாக்குறான். அவர் சொல்றாரு, நான் தான் என் கிறிஸ்து ஒத்தனை விடுறான். ஒன்ன நான் ராஜா வாங்குறேன், நீ எனக்கு என்ன பண்ண கீழ்படினோட கர்த்தர் யுத்தம் பண்ண. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மேக வெடிப்பு ஏற்பட்டது. ஏன்னா டைபர் நதி காஞ்சி போய் கிடக்குது, வெயில் காலம். நீங்க இந்த செங்கல்பட்டுல பாலாறுன்னு ஒரு ஆறு இருக்கு. நம்பி வீடு கட்டலாம் ஆத்துக்கு நடுவில். மழை காலத்துல கூட வெள்ளம் வராது. ஆனா சென்னையில தான் நம்பி வீடு கட்ட முடியாது. அப்படி அதே மாதிரி டைபர் வெயில் காலத்துல தண்ணி இல்லாத ஒரு ஆறு, நல்ல வெயில் காலம். அந்த மேக்ஸாண்டேஷனுடைய படைகள் ரோம நகர்ல இருந்து வருகிறது, கோட்டையில இருந்து வருகிறது. ஈயடிக்கிற மாதிரி அடிச்சிருவாங்க. ஏன்னா 20,000 பேர் தான், அங்க 2 லட்சம் பேர் பயன்பட்ட படை. அதுவும் உலகத்தை ஆளுகிற சக்தி வாய்ந்த ரோம பேரரசு படை. அமெரிக்காட்ட ஏதாவது செய்ய முடியுமா? ஒன்றும் செய்ய முடியாது. அவன் நாட்டுக்குள்ளே போய் யுரேனியத்தை திருடிட்டு வந்துடுறான். ஏதாவது எதாவது செய்ய முடியுதா? பக்கத்து நாடு வெனிசுலா அதிபரை தூக்கிட்டு வந்துட்டான். நம்ம கூட இப்ப வெனிசுலால இருந்து பெட்ரோல் கப்பல் ஒண்ணு வந்துச்சு இருக்கு. இன்னைக்கு நியூஸ்ல போட்டாங்க. ஒரு பெரிய ஒரு சரக்கு நமக்கு வருது, இப்ப கட்டுப்பாடெல்லாம் தீர்ந்துடும். அப்போ அமெரிக்கா மாதிரி, அமெரிக்காவோட சக்தி வாய்ந்த ஒரு நாடு உலகத்தை ஆண்டாரு. ஒரு ஈ அடிக்கிற மாதிரி அடிச்சு போடுவான். ஆத்துக்குள்ள இறங்கி வரான். இவர்கள் போருக்கே கிளம்பல, இங்க கூழ் காய்க்கிறாங்களா? இந்த கூழை காய்ச்சி குடிச்சுட்டு போலாம், வெறும் வயிறா போட்டான். இல்லாம ஆண்டவர் வெற்றி கொடுக்கிறேன் இருக்காரு. கூழை காய்க்கிறாங்க. அதுக்குள்ள படை இறங்கி வருகிறது. ஒரு திடீர்னு கருப்பு மேகம் சொல்லிட்டு மழை மேகம், மேகம் வெடிச்சு நீங்க பாருங்க, அந்த டைபர் ஆத்துல வெள்ளம் வருகிறது, சுனாமி வந்துச்சு. அந்த ரோம படையெல்லாம் அடிச்சு தீ போயிடுச்சு.
மேக வெடிப்பு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்க. கிளவுட் பஸ்ட் வரலாறு சொல்லுது, அடிச்சு தூக்கி போயிட்டு எல்லாம் செத்து போயிட்டான். இவனுங்களுக்கு சண்டை போடுறதுக்கு வேலையே இல்லை. ஆண்டவர் யுத்தம் பண்ணிட்டார். நேரா போய் சிங்காசனம் உட்கார்ந்துட்டான். 2 நாள் கழிச்சு தான் பாடி கதவை வச்சு ராஜா பாடி கர்த்தர் அப்படியே கொண்டு போய் உட்கார வச்சார். அவன் சொன்னான், நான் கிறிஸ்தவன், இயேசுவை நான் தரிசிச்சேன், அதனால ரோம பேரரசு கிறிஸ்தவ பேரரசு தான் அப்படின்னு சொல்லி இருக்கிற கூடத்தெல்லாம் மூடிட்டான். அவங்க பண்டிகை எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டான். அதுக்கு முன்னாடி தம்முஸ்காக எல்லாம் அழுதான், இஸ்டார் கொண்டாடினான். சூரியனுக்கு ஒரு டிசம்பர் 25ஆம் தேதி சூரியனுக்கு ஒரு பண்டிகை கொண்டாடினான். டெர்மினேலியான ஒரு பண்டிகை கொண்டாடினான். சாட்டர்னேலியான ஒரு எல்லா பண்டிகையும் முடிட்டான். கான்ஸ்டன்டைன் எல்லா விக்கிர கூடத்தையும் முடிட்டான். கிறிஸ்தவனுக்கு தான் வேலை, கிறிஸ்தவனுக்கு தான் எல்லா சலுகைனா எல்லாம் கிறிஸ்தன் ஆயிட்டான். பேரளவுக்காக ஆயிட்டான். எஜமான கூட பேரளவுக்கு ஆயிட்டான். உலகத்தை ஆண்டான். கான்ஸ்டன்டைன் சக்தி வாய்ந்த ஒரு அரசன். ரோம வரலாறு பேரரசு வரலாற்று ஒரு பவர்ஃபுல்லான அரசன் யாருன்னா கான்ஸ்டன்டைன். அப்ப இந்த 325 கிபியில சபைக்குள்ள என்ன வந்துட்டு, இந்த இஸ்டார் தம்முஸ்காக அழுகிற வழக்கம் வந்துச்சு. தேவாலயத்துக்குள்ள சபைக்குள்ள இந்த இவனுங்க எல்லாம் பேர் கிறிஸ்தவர்கள், உண்மையான கிறிஸ்தவம் கிடையாது, பதவிக்காக சலுகைக்காக வந்தவன். அவன் என்ன பண்ணான், தேவாலயத்துக்குள்ள அந்த பண்டிகையை கொண்டு வந்துட்டான். அதுதான் நம்ம லெந்து நாட்கள்னு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடிட்டு இருக்கோம். லெந்து கால ஜெபம் கூட்டம் நடைபெறும். 40 நாள் தினந்தோறும் மாலை 6 மணிக்கு நடைபெறும். பாஸ்டர் அறிவிக்கிறார். பாஸ்டர் எதை சொல்றாரு, பாபிலோன் மாதத்துல நம்ம தம்முஸ்காக அழுது மாதிரி நம்ம அழகுறோம். தம்முஸ்காக 40 நாள் அறிவி யார் அறிவிக்கிறா? பாஸ்டர் அறிவு இருக்கிறார் ஆண்டவர். அப்புறம் இஸ்டார்ன்றது ஈஸ்டர் தான் கொண்டாடுறோம். விக்கிரக பண்டிகை அறிவு இருக்கிறார் ஆண்டவர். உயிர்த்தெழுந்தார், கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் கொண்டாடலாம். அன்னைக்கே சொல்லிட்டாரு, இவனெல்லாம் கொண்டாடுவானுங்கயா. எசேக்கியேல் காண்பிக்கிறார், இந்த அருவருப்பை செய்வாங்கயா. அதுதான் நடக்குது இன்னைக்கு. 325 கிபியில ஆரம்பித்தது. ஆதி திருச்சபை ஈஸ்டர் கொண்டாடல, கிறிஸ்துமஸ் கொண்டாடல, ஒரே ஒரு பண்டிகை கொண்டாடினாங்க. என்ன பண்டிகை? பெந்தெகோஸ்தே. பெண்டிகாஸ்ட் ஃபெஸ்டிவல் தான் கொண்டாடினாங்க. அதெல்லாம் விட்டாங்க. பெண்டிகாஸ்ட் ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதே இல்லை. கிறிஸ்துமஸ் கொண்டாடுறது நல்லதுதான். கிறிஸ்து பிறப்பு உண்மைதான், நிஜம்தான், சந்தோஷம்தான். அதே மாதிரி கிறிஸ்து உயிர் செலுத்தார், அதை கொண்டாடுறது ரொம்ப முக்கியம், நல்லதுதான். இஷ்டாக கொண்டாடக்கூடாது. 40 நாள் உபவாசம் இருக்கலாம், தப்பு இல்லை. லெந்து நாட்கள் சொல்லக்கூடாது. நீ லெந்து நாட்கள்னா நீ யாருக்காக அடப்போற? சபை யாருக்காக அடப்போது? தம்முஸ்காக. இஷ்டான வார்த்தை வரவே கூடாது. கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள் பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அதே போல 40 நாள் என்னது? உபவாச நாட்கள். ஏன்னா மற்ற நாள் வரமாட்டான், உபவாசம் தான் இருக்க மாட்டான். அந்த சபைக்கு போதவன் குடிகாரன் கூட என்ன பண்ணுவான், குடியை விட்டுட்டு 40 நாள் விரதம் இருப்பான். அப்ப நல்லதுதான். ஆனா லெந்து நாட்கள் சொல்லாம உபவாச நாட்கள் சொல்லலாம். ஏன்னா ஆண்டவருடைய பாடுகளை நினைக்கணும். கத்தராமத்துக்கு சோதரம் இப்படிலாம் செய்வாங்கன்னு அன்னைக்கே என்ன மாட்டார் ஆண்டவர் எசேக்கியேலுக்கு காண்பித்து கொடுத்து விட்டார். அப்போ இது ஆண்டவர் அருவருக்கிறார். கர்த்தருக்கு இது அருவருப்பா இருக்குது. அது நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஊழியக்காரனே அதை அறியாமல் இருக்கிறான். அவன் என்ன சொல்றான், ஈஸ்டர் பெருவிழா அப்படின்னு மீட்டிங் நடத்தலாம். ஈஸ்டர்ன்றது யாரு? பாபிலோனே விக்கிரகம். யாருக்கு பெருவிழா நடத்தலாம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கா இல்லது ஈஸ்டருக்கா? கரெக்டா? ஆண்டவர் அருவருக்கிறார். நீங்க யாரை பார்த்தாலும் சொல்லுங்க, ஈஸ்டர்னு வார்த்தை சொல்லாதீங்க, லெந்து நாட்கள் சொல்லாதீங்க. இது கர்த்தர் அருவருப்பானது. அடி கொன்றுவார். சரி, நீங்க முடியல கேள்வி தான் கேளுங்க. நீங்க கிளாஸ் பாத்தீங்கல்ல, படிச்சீங்களா? என்ன சொல்ற? ஈஸ்டர்னா என்னது? ஒரு விக்கிரகம், பெண் விக்கிரகம். ஒரு பெண் விக்கிரகம் பாபிலோன் மாத்துல. யாராவது கேள்வி இருக்கா? சரி, படிச்சலாமா? ஐயா, அடுத்த வகுப்புல நம்ம தானியல்ல